வந்து வாட்ச் இருக்குது பாரு. இது நீ மட்டும் இப்படியே சொதப்பிட்டு இருந்தா அப்புறம் நீயும் நானும் சேர்ந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்படிதான் நல்ல பையனா இருக்கணும். வா, எதுக்குதான் நீ என்ன இப்படி படுத்துற? அச்சோ, இதை இசைய வந்துட்டானுங்களே, வெளியே வந்துரு. சரி, நீ இங்கே இரு, நான் அப்புறமா வந்து அப்படி எடுத்துக்கிறேன். ஆனா எம்புட்டு அழகா இருந்த எல்லாருமே என்னை பார்த்து போறாம படுவாங்க. ஆனா இப்ப என் முகத்தை இப்படி ஆக்கி விட்டீங்களா? கண்டிப்பா நான் பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன்டா. என்னதுடா இது? இது சூப்பரா இருக்குதே. அதனால அதுக்குள்ள ஒரு பாம் இருக்கும், அதுல ஒரு ரிமோட்டும் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த கரடிகளை தூக்கிடு. அவனுக்கு வித்தா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். புரியுதா? மார்க்கெட்ல அவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடு, நம்ம ரெண்டு ஒரு பெரிய பணக்காரர்கள் ஆயிடுவோம். தன்னை தானே அழிச்சுக்கிற மிஷின் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் இருக்க, ஒரு செகண்ட். இது ரொம்ப ஓவர். யாரது? லோகர் பேக். டப்ளூ எழுதுறோம். ஏய் டப்ளூ, சீக்கிரம் எழுதுறோம். லோகர் பேக் எங்க இருக்கான்? லோகர் பேக் இந்த சின்ன பட்டனை அமுக்குனா மட்டும் அந்த ரெண்டு குண்டடுங்க கதையும் இன்னைக்கு ஒரு அடியா காலி ஆயிடும். முதல்ல நம்மளோட சேஃப்டிக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு அப்புறமா அமுக்குவோம். வந்துட்டாங்களா இவங்க? அடே, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? லோகர் பேக். அடே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடாடா, பாவண்டா. போடாத, நில்லு. இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏதாச்சும் பேட்டரி போடணுமோ? ஒருவேளை இதுல சிக்னல் கிடைக்காம இருக்கும். ஓ, ஆண்டனா தான் இதுல பிரச்சனையா? விட்டுடுக்கடா. சட்னி தாண்டா. அவ்வளவு சீக்கிரம் உங்க கையில மாட்டிடுவோன்னு கனவு காட்டுறீங்களாடா? ரெண்டு பேருக்கும் என்னைய பார்த்தா காமெடியா தெரியுதாடா? சரிடா, ரெண்டு பேரும் கடைசியா சிரிச்சுக்கோங்க. இன்னைக்கு என் சுயரூபத்தை பாருங்க. என்னது? பாமா? ஆமா, இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பாம். லோகருக்கு நம்ம வீட்டை இடிக்க பிளான் பண்ணிருக்கோம். இல்லடா தம்பி, அவன் மொத்த காட்டையுமே அழிக்க பிளான் பண்ணிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்றது? டேய் அண்ணா, எங்க எல்லாரும் நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ். இந்த காடு அழிஞ்சிருச்சுன்னா எப்படி ஹனி கிடைக்கும், எப்படி ஸ்நாக்ஸ் கிடைக்கும்? எனக்கு பசிக்கும். அவனை இங்கிருந்து விரட்டி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு அவன் வீட்டை முதல்ல அழிக்கணும். அதுக்கப்புறம் அவன் வீடே இல்லாம தெரியட்டும். அதுக்கு பாம் தேவைப்படுமே, எங்க போறது? அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. இந்த ரிமோட் கண்ட்ரோல் பாம்பை வச்சுதான் அவன் வீட்டையே அழிக்க போறோம். இந்த சின்ன பாம்பை பவர்ஃபுல்லான டைம் பாம்பா என்னால கண்டிப்பா மாத்த முடியும். நீ டைம் பாம்பா சொன்ன? இது சூப்பர். ஏய் டப்ளூ, அவன் எந்த நிமிஷம் வேணாலும் இங்க வரலாம். அதனால சீக்கிரம். சரி, நான் இப்பவே முடிச்சிடுறேன். இதை எங்க வைக்கலாம்? நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த பாம்பை எங்கதான் வைக்கிறது?
இருக்கு. இது என்ன வித்தியாசமா இருக்கு? சூப்பரா இருக்கு. ஒரு கோழி ஆயிடுச்சு. இதுல நிறைய இருக்கு. நீ என்ன பண்ற? ஒண்ணும் இல்லையே. சீக்கிரமா அந்த பாம்பை எங்கேயாவது வைடா. சரி சரி. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், டப்ளு. சரி சரி, வேலையை பார்க்குறேன். 5 minutes நான் செட் பண்ணிட்டேன். அச்சச்சோ அச்சச்சோ. இப்ப என்னடா பண்ணி தொலைச்ச? உன்னை கூட்டிட்டு வந்த பாரு என்ன சொல்லணும். இந்த பாம்பிய கையிலே ஒட்டிக்கிச்சு. நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? அதோ அங்க இருக்கிற அதை சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கையில தடவுனேன். அட முட்டாள், இது சூப்பர் க்ளூ. அச்சச்சோ, இப்ப நான் என்ன பண்றது? இரு இரு, நீ டென்ஷன் ஆகாதடா. முதல்ல நம்ம வெளிய போலாம், அப்புறமா நம்ம சரி பண்ணலாம். சரி. என்னோட கதை முடிஞ்சிருச்சு. இந்த சின்ன வயசுல எனக்கு இப்படி நடக்கணுமா? நான் இன்னும் எவ்வளவு கனவோட இருந்தேன். நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்க நிறைய இருக்கு. அழறத நிறுத்துறா. நீ போய முன்னாதான் என்னால யோசிக்கவே முடியும். சரி. ஏய் டப்ளு, உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? இல்ல, இங்க இருக்கிற 3 கலர்ல உனக்கு என்னடா பிடிக்கும்? சொல்லி தொலைடா. எனக்கு அதுல ஒண்ணு கூட பிடிக்கல. டேய் அண்ணா, அதுல ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணி சொல்ல, என்னால முடியல. சரி ஓகே. டேய் அண்ணா, நீ சாதிச்சிட்ட. டேய் என்னடா இது வேகமா ஓடுது? இது நின்னுடுச்சு. நல்ல வேலை, நம்ம தப்பிச்சிட்டோம்டா. அச்சச்சோ. என்னடா ஆச்சு? வெக்கு வீட்டுல இருக்கிற பாம்புக்கு நான் டைம் செட் பண்ணவே மறந்துட்டேன்டா. ஓகே, நீ இங்கே இரு. நான் போய் வேலையை பார்க்கறேன். நீ உன் கையில இருக்கிற பாம்பை இடறா. ஓகே. ஐயோ, என்னால முடியலையே. பசி கொடுமையை தாங்கவே முடியல. இங்கேயே மயக்க போட்டு விழுந்துருவோம் போல இருக்கே. இன்னைக்கும் எதுவுமே வேலைக்காகாம போயிடுச்சு. சரி, 2 நிமிஷம். லோகர் விக்கா, எல்லாமே நாசமா போச்சு. நான் மாட்டிக்க போறேனே. தூங்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருத்துறா. எவன்டா அது இந்த நேரத்துல கால் பண்றது? யாருமா அது? ஹலோ, சொல்லுங்க முதலாளி. ஆமா 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 ஆமா, இப்போதான் நான் காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தேன். என்ன காப்பாத்துற டப்ளு. அச்சச்சோ, அண்ணன் ஆபத்துல இருக்கோம். நான் அவனுக்கு உதவி செஞ்சாகணும். சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் சார். குட் நைட்டு. எனக்கு இருக்கிற கடுப்புல நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுடா. உனக்கு தைரியம் இருந்தா ஓடாம நின்றா. சும்மா இருக்கிறவனை சீட்டி சண்டை வாங்கிட்டு இருக்காங்க. திமுரு பிடிச்ச குண்டைகள். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அப்பப்போ கெஸ்ட் மாதிரி என் வீட்டுக்கு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க. பசிக்குதுடா. முதல்ல போய் நிம்மதியா சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் கம்முன்னு படுத்து தூங்குவோம். என்னடா இது ஒன்று தீ காணோம்? அவங்க வேலை தான்டா. அண்ணா, நீ கொலைக்கிட்டா. அண்ணா, இதை எங்க போறதுன்னு தெரியலையே. ஆஹா, இதை எங்க தூக்கி போடுவேன்? அவன் கண்டுபிடிச்சிட்டான். உங்க மேல தான் நான் நினைச்சேன் அப்பவே. சரிடா தம்பி. என்ன? நீங்க விரிச்ச வலையில நீங்களே சிக்கிக்கிட்டீங்களா? சரிடா புக்கு, இவங்க 2 பேரையும் கூட்டு கட்ட பேக் பண்ற வேண்டியதுதான். அவனுக்கு